கைஸ் இந்த வீடியோவில் இந்த அனிமேஷன் மேக் பண்ணுறது தான் ஏஐ வச்சு ஃப்ரீயாக எப்படி மேக் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ப்ரிவியூ பார்த்துடலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தி நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா remotion.dev மோஷன் கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராமேட்டிக்கலாக பண்ண போகிறோம். இந்த ஒரு ஸ்டேஜுக்கு இவ்வளோ சீக்கிரம் வருவோம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே நினச்சிருக்க மாட்டோம். அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுறாங்களா மோஷன் கிராஃபிக்ஸ், ஸோ அதை வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி தான் இந்த remotion.dev. இதேமாரி சில டூல்ஸ் இதேமாரியே ரிலீஸ் ஆகிருக்கு, அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். பட் இது வந்து ஃப்ரீயான டூலு, ஒரு லைப்ரரி தான், ஒரு NPM லைப்ரரி. இதை வந்து நம்ம ஏஜென்ட்டை கொடுத்து ஏஜென்ட்டை வந்து வீடியோ க்ரியேட் பண்ண சொல்கிறப்ப அது வந்து க்ரியேட் பண்ணும். என்ன வீடியோ க்ரியேட் பண்ணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, HTML CSS அதிலலாம் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுவோம்ல, ஃப்ளோ இந்தமாரி ஃபேட் இன் ஃபேட் அவுட்டு, அதே தான் அங்கே வீடியோலையும் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் இங்கே பண்ணும்போது நம்ம எப்படி கேட்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கைஸ் அது பண்ணுவோம். பேசிக்காக பண்ணால் பேசிக்காக பண்ணும், எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறோமோ அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஆன்டிகிராவிட்டி வந்துட்டு, இல்லை ஆன்டிகிராவிட்டி தான் நான் இதில் பண்ணுறேன். நீங்கள் வந்து டெர்மினல் தான் இப்போதைக்கு வேணும், இப்போதைக்கு ஆன்டிகிராவிட்டி வேணும். ஓகேவா, நான் F:/* போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா mkdir remotion, கரெக்டாக remotion anti-gravity போடுறேன். ஓகே, போட்டாச்சு, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கமாண்ட் ரன் பண்ணுறேன். இந்த கமாண்ட் வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட் கமாண்டு. பேசிக்காக இது வந்து நமக்கு தேவையான செட்டப்பு, ப்ராஜெக்ட் ஃபோல்டரு அதெல்லாம் தான் பண்ணும். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஸ்ட்ராட்டஜி கிரியேட் கொடுக்குறப்ப அதேமாரியான கமாண்டு தான். பட் இது வந்து எப்படின்னா டிஃபால்ட்டாகவே நமக்கு ஸ்கில்லையும் ஆட் பண்ணிடும். நம்ம என்னென்ன ஏஜென்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிடுறோன்னு பார்க்கும். ஓகேவா, அதுக்கேற்ற டூல்ஸும் அதை ஆட் பண்ணும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மூமெண்ட் உங்களுக்கு காட்டுறேன் அது என்ன பண்ணுதுன்னு. ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ் டு ஃபெச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க கைஸ். ஒன்று ஒரு யூஸ் கேஸ்க்கு சாஸ் டெம்ப்ளேட்டு, XJSல மல்டிபிள் டெம்ப்ளேட்ஸ், மோஷன் கிராஃபிக் ஸ்டார்டர் கிட் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நம்ம இப்போதைக்கு ஹலோ வேர்ல்டு எடுத்துக்கலாம். ஹலோ வேர்ல்டு நான் பிளாங்க் கூட எடுத்துக்கலாம், நான் வந்து ஹலோ வேர்ல்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த டெய்ல்விண்ட் CSS தான் ஏஜென்ட் ஸ்கில்ல ஆட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் தான் அது வந்து கேட்கும். ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ் டு கம்ப்ளீட். ஸோ மீன்வேல் நம்ம என்ன பண்ணலாம், அவங்க ஷோகேஸ் போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோகேஸ்னு வச்சுருக்காங்க, அதில் க்ரியேட் பண்ண இதெல்லாம் காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவங்க சில இதில் ஷோகேஸ்னு வச்சுருக்காங்க, இன்னொரு ப்ராம்ப்ட்னு வச்சுருக்காங்க. அதில் என்னென்னா அவங்க ப்ராம்ப்ட்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அந்தமாரி. பட் நிறைய பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க இதை. இதோ பாருங்கள், ஆர் யூ ரெடி டு கெட் மோர் என்கேஜ்மெண்ட். இதை பாருங்கள், இது சூப்பராக இருக்குங்க மினிமலாகவே, ஒரு கிளாஸ் பொம்மை பார்க்கல. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இது நல்லாயிருக்கும். இதோ பாருங்கள், இது சூப்பராக இருக்கே கிட்டப்புக்கு. பட் உட்காந்து நீங்கள் பண்ணுங்க கைஸ், இதுவாக இருந்தாலுமே இதுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வரும். ஸோ வாங்க பேக் டு தி கோட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரிமோஷன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஓகேவா, எனக்கு வந்து இவளோட ஏஜென்ட் டிடெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. 31 ஏஜென்ட்டு. நம்ம ஆன்டிகிராவிட்டி மட்டும்தான் இப்படி ப்ளஸ் கொடுத்து ஆன்டிகிராவிட்டி மேபி கிட் ஜெமினி CLIக்கு போட்டுரும். ஓகேவா, ஓகே, எனக்கு நமக்கு அது போதும் இல்லை, என்ட்ரு கொடுக்கலாமா, ப்ராஜெக்ட்டுக்கு போதும், சிம்லிங்க். ஓகே, எஸ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு கைஸ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஆல் டன். ஓகேவா, நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து NPM கொடுத்து, ஆக்சுவலி NPM கொடுக்க வேணாம், நம்ம அந்த ஃபோல்டரை வந்து இதில் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன்னா நியூ விண்டோ கொடுத்துக்கிறேன். இப்போ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஏஜென்ட் ஃபோல்டர், ஏஜென்ட்ஸ் ஃபோல்டர், ஏன்னா நம்ம வந்து நான் 2 சொல்லிட்டேன்னா அதனால் ஜெமினை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்ம ஃபோல்டர். ஓகேவா, நம்ம பெஸ்ட்டு என்ன பண்ணால் NPM போடணும். நான் NPM போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக. ஐ திங்க் திஸ் வில் டேக் சம் டைம், பிகாஸ் நிறையா ரிசோர்ஸஸ்லாம் அது இன்ஸ்டால் பண்ணும், அதனால் அது டைம் எடுக்கும். தென் வந்து நம்ம ஸ்கில் எப்படி பார்க்கலாம், என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்கில்லில் வந்து இந்தமாரி ரூல்ஸு, இந்தமாரி ஃபைல்ஸ்லாம் இருக்குது. பேசிக்காக அவங்க வீடியோ க்ரியேட் பண்ண தேவையான எல்லா ஃபைல்ஸையும் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா, அந்த ஃபைல்ஸ்லாம் இதோ இருக்குது பார்த்துங்க. ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்தோம். இது ஒரு ஐடியாவில் அவங்க இவ்வளோ பெருசாக க்ரியேட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தான் கைஸ். ஓகே, NPM தான் ஓடிட்டுருக்கு, இது மூடிட்டோம் கைஸ்.
ஓகே கைஸ். ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். npm ரன் டெவ் தானே? ஓகே, ரன் டெவ் பண்ணிக்கலாம். இனிமேல் என்ன பண்ணுறேன், க்ளூலி போய்க்கிறேன். க்ளூலி இமேஜஸ், இதுதான் க்ளூலியோட லோகோ கைஸ். சூப்பரான கம்பெனி கைஸ். எனக்கு இவரோட சிஓ தான் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபோல்டர் assets, is that a folder? Yeah, then அப்படியே பேஸ்ட். எஸ், F2 லோகோ. ஓகே, லோகோ போட்டாச்சு. இப்போ பேக் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணி இந்த ஹலோ வேர்ல்டு இருக்குல்ல கைஸ், அது வந்துருக்கு. இது இந்த அனிமேஷன் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எதுவும் கிடையாது. 30 எம்எஸில் தான் ரன் ஆகுது. நமக்கு 60 பீஸ் புஷ் பண்ண முடியாதா என்ன தெரியல. அவுட்புட்டில் வரும்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் தி செட்டப் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி அவுட்புட்டை பார்த்துருப்பீங்க. அதுக்கான ப்ராம்ப்ட் நான் எப்படி எடுத்தேன்னா, சார்ஜபிள் இந்த ப்ராம்ப்டை பார்த்தேன். ஸோ பேசிக்கலி ஐ நீட் சீன் like motion graphic video script basically what is going to come in the screen. ஸோ அதான் நான் ஸ்கிரிப்ட் கேட்டேன். எனக்கு வந்து ஸ்க்ரீனில் என்ன வரணும், என்ன சீனு, எவ்வளோ டூரேஷன் இருக்கணும். ஐ ஹாவ் ஸோ திஸ் இஸ் ஃபார் க்ளூலின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஆட் சம் மோர் சீன்ஸ் டு எக்ஸ்பிளைன் க்ளூலி ஆப் அண்ட் ஐ ஹாவ் லோகோ இந்த ஆசெட் ஃபோல்டர். நான் ஆசெட் ஃபோல்டர் லோகோ போட்டுவிட்டு அது இது ஜஸ்ட்டு எனக்கு வந்து இந்தமாரி ஸ்ட்ரக்சராக எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து கொடுக்குது. இது வந்து வாய்ஸில் போட்டனால இப்படி போட்டிருக்கேன். ஸோ அது என்ன ப்ராம்ப்ட் கொடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, டியூரேட்டின் 85 செகண்ட் கொடுச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு 10 செகண்ட் இப்போதைக்கு போதும். எனக்கு கிளாஸ் ஃபார்ம் ஃபிக்ஸ் ஸ்டைல்லையும் மினிமல் கலர்ஸ்லையும் கொடுன்னேன். அதோட 10 செகண்டுக்கு எப்படி போட்டுருக்கு பாருங்கள். ஸ்டைல் கைடு, கிளாஸ் ஃபார்ம் ஆஃபீஸர், இந்த ப்ராம்ப்ட், இந்த கலரு. ஓகே, சீன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்துனே கிரேடியன் பேக்ரவுண்ட் ஃபேட் சீன் இது வந்து வரணும்னு போட்டிருக்கு. சூப்பர். தென் வந்து மீட்டிங் இன் கால்ஸ் இது வந்து வரணும் செகண்ட் ஸ்க்ரீன். தேர்ட் வந்து கேட் ரியல் டைம் ஹெல்ப்னு போட்டிருக்கு. போட்டுட்டு இந்தமாரி லெஸ் பிளர் கிளாரிட்டி. ஓகேவா. தேர்டு வந்து பிராண்ட் மூவ்மெண்ட். இப்போ தான் நம்ம க்ளூலி லோகோ வரும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் வச்சுருக்கேன். என்ன பண்ண இதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன் கைஸ். காப்பி பண்ணிவிட்டு ஆன்டிகிராவில் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிட்டு அவுட்புட் பார்ப்போம். முடிச்சுட்டு நான் இன்னும் ஆப் ஓப்பன் பண்ணல. அது என்ன பண்ணிச்சுன்னா ஊஷ் டாட் இந்த 2 ஃபைல்ஸையும் அதில் ஆட் பண்ண சொன்னிச்சு. நான் ஆட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இப்போ எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோடில் அழகாக எனக்கு ஆன்டிகிராவிட்ட பிடிச்ச என்னென்னா அழகாக வந்து இது பண்ணிச்சு. அப்புறம் க்ளூனிங்கில் ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்கு தேவையான எஃபெக்ட்லாம் அதுக்குள்ளே போட்டு அழகாக கோடு பண்ணுது கைஸ். எனக்கு நான் கோடெக்ஸும் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஆன்டிகிராவிட்டி வந்து எனக்கு ரொம்ப த வே இட் கோட்ஸ் ஐ லைக் இட் கைஸ். ஓகே, க்ளூனின்னு ஒன்று காட்டுது. ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். சவுண்டுலாம் அது ஓகே. ப்ளீஸ். வாவ்! எப்படி சடி வாங்குது கைஸ், என்ன கதைன்னு தெரியல. மற்றபடி வாவ், ஜஸ்ட் வா, உண்மையாகவே களி களி. எதுவுமே பண்ணலையே கைஸ். எனக்கு சவுண்டு மட்டும் கேட்க மாட்டேங்குது. கேட்குது கைஸ், சவுண்டும் கேட்குது. பட் இப்போதைக்கு ஊஷ் மட்டும் தான் இங்கே வந்திருக்கு. இருங்க கைஸ், நான் ரெண்டர் பண்ணி சரி இங்கே 2 வீடியோ கொடுப்போம் கைஸ். கைஸ் ஆனால் எனக்கு அவுட்புட் சூப்பராக பிடிச்சிருக்கு. நமக்கு கேட்ட மாதிரியே வந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கு கைஸ். இதை நான் பெரிய ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் தான் போட்டேன். நமக்கு இந்தமாரி ஒரு அவுட்புட் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இதுக்கு நான் வந்து கேப்கட்டில் உட்காந்து எடிட் பண்ணால் அதுக்கு டைம் ஆகும். ஒரு இதுவும் வரதுக்கு அந்த பிளர் என்ன அதெல்லாம் எஃபெக்ட்டு இதெல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் ப்ராம்ப்ட்லேயே இவ்வளோ நம்மளால் பண்ண முடியுதுங்கிறப்ப நம்ம ஒரு சூப்பரான ப்ராம்ப்ட்டு இல்லைன்னா பக்காவாக அதை நீ யோசிச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்லா ஒரு எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா சூப்பராக ஒன்று போடுறேன். இப்போதைக்கு இது இன்ஸ்டால் ஆகுது. பட் இதாங்க வீடியோ ஹன்ஸா ஏ டிக் சவுண்டு தான் எனக்கு வரலை. எங்கே வச்சுருக்கான்னு தெரில.
மேபி நம்ம அதுகிட்ட கேட்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு இது பண்ணதே சூப்பரா இருக்கு கைஸ். ஸோ கைஸ் இப்போ ஃபியூ பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு ஆட். நான் என்னென்னா ப்ராம்ப்ட்டை ரன் பண்ணுறப்ப இதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமோஷன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்னு போட்டு பேஸ் பண்ணால் நீங்களும் அதை பார்த்துக்கோங்க. அது பேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் தான் கைஸ் இது முடிக்கிறதுக்கு. அண்ட் நீங்கள் மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ் ரன் பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க எப்படி அவுட்புட் சூப்பராக வரும்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது 3 சைஸஸில் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம சாட்ஜிபிலிட்ட கேட்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா 3 சைஸஸில் கொடுக்க சொல்லியிருக்கோம். எவ்வளோ பெரிய ரீவொர்க் ஏன்னா நம்ம மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் போடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ நான் இதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா எல்லா ஃப்ரேமையும் ரெண்டர் பண்ணி பட் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி டெமோவில் காட்டினேன். ஓகேவா கைஸ்? ஸோ கைஸ் இஃப் யூ சீன் திஸ் ஃபார் அந்த ஹைப்புங்கிற பட்டனை மட்டும் லைட் அழுத்தி விடுங்க. பிகாஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ அந்த ஹைப்புங்கிற பட்டனை மட்டும் அழுத்துங்க. ஸோ தட் இட் கெட்ஸ் ரெக்கமெண்டட் டு மோர் பீப்புள். ரைட்டா கைஸ்? ஸோ இதாங்க இந்த வீடியோக்கு. இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் லீவ் இட் இன் த கமெண்ட்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.